மாகாண சபை தேர்தல் எப்போ வரப்போகிறது, யாருடைய பதவியை யார் பறிப்பது, யாரோடு கூட்டு சேர்ந்தால் கதிரையை சூடாக்கலாம் என்கின்ற அந்த கேவலமான தன்மைகளை தவிர்த்து இந்த மக்கள், இது தமிழ் மக்களினுடைய ஒரு வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெரும் ஆவணமாக இந்த ஆதாரம் வெளியாயிருக்கிறது. இது தொடர்பில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் இலங்கைக்கான பொறுப்புக்கூறல் திட்ட பிரிவினுடைய ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கை மிகவும் ஒரு காட்டமாகவும் கனதியான அறிக்கையாகவும் இருக்கின்றது. இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் எவ்வகையான பதில்களை வழங்கப் போகின்றது, அந்த அறிக்கை தொடர்பில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், இலங்கை அரசாங்கம், குறிப்பாக அனுரா அரசு பொறுப்பேற்று இன்று வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பொறுப்புக்கூறல் தொடர்பில் சர்வதேச சமூகத்துக்கு இலங்கையில் இழைக்கப்பட்ட மனித உரிமைகள் மீறல்கள், பாலியல் வன்முறைகள் தொடர்பில் எந்த ஒரு முறையான பதிலையும் வழங்காமை வருத்தம் அளிப்பதான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றது. இந்த தீர்மானம் அனுரா அரசை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு எவ்வாறு பதில் சொல்ல போகிறது, அல்லது பதில் சொல்லாமல் கடந்து போனால் இதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்கின்ற தகவல்களும் இங்கு பேசப்பட வேண்டி இருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய தன்மை தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், நீதி, பொறுப்பு, நம்பிக்கையினையும் கூட என்கின்ற ஒரு உப தலைப்போடு தான் அந்த அறிக்கையினுடைய திட்டம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது இலங்கையில் மோதலுடன் தொடர்புடைய பாலியல் வன்முறைகள், பொறுப்பு கூறல்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இன்று மட்டும் எந்த ஒரு ஆரோக்கியமான அல்லது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை கையாளாமை சர்வதேச சமூகத்துக்கு பெரும் ஏமாற்றம் அளித்திருக்கின்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, 3/2 பெரும்பான்மை வந்திருக்கிறது என்கின்ற மட்டுமல்ல, ஏவிபி கட்சி தொடர்பிலும் அந்த அறிக்கையில் ஒரு பகுதியில் மிகவும் ஒரு முக்கியமான வரிகள் தொட்டு செல்லப்படுகின்றன. அவ்வாறு பார்க்கின்ற போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் பொதுச்சபையின் 48/141 இலக்க தீர்மானத்தின்படியும் மனித உரிமைகள் பேரவையின் 46/151/61 இலக்க தீர்மானத்தினையும் இணைத்து வழங்கப்பட்ட ஆணையாளரின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள இவ்வறிக்கை இலங்கையில் மோதல், பாலியல் வன்முறை ஏற்படுத்திய நீடித்த மனவடுக்களையும் தண்டனையினால் உயிர் பிழைத்தோருக்கு ஏற்பட்டுள்ள ஆழமான தாக்கங்களையும் ஆய்வு செய்து பொறுப்புக்கூறலை முன்னெடுப்பதற்கு தேவையான தெளிவான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டும் நோக்கில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் விசாரணைகள் மற்றும் அறிக்கைகள், அதே சமயம் சமீபத்தில் உயிர் பிழைத்தவர்களுடன் நடத்தப்பட்ட கலந்த ஆலோசனைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக பின்தொடரப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கை பலரோடு உரையாடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான சூழல் இலங்கையில் இல்லாதிருந்த போதும் இணைய வழியூடாக முடிந்தவரையும் அந்த அறிக்கைகளை அந்த அதிகாரிகள், ஐநாவினுடைய முக்கிய அதிகாரிகள் தங்களுடைய முழுமையான ஈடுபாட்டை செலுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். இந்த அறிக்கை மிகவும் ஒரு நீண்ட அறிக்கை, முடிந்தவரை சுருக்கமாக உங்களுக்கு புரிகின்ற வகையில் கூறலாம் என்று நினைக்கின்றேன். உயிர் பிழைத்தவர்களை மையமாக கொண்டதும் பால்நிலை உணர்வு திறன் மிக்கதுமான அணுகுமுறையினை ஏற்று நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 27 உயிர் பிழைத்தவர்களுடன், இந்த 27 பேரோடு தான் இந்த விசாரணைக்கான ஆரம்ப கட்ட சில தகவல்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அதில் 23 பெண்கள், 4 ஆண்களிடம் இணையவழியூடாக பெறப்பட்ட கலந்தாலோசனைகளையும் விரிவான ஐக்கிய நாடுகள் ஆவணங்கள் மற்றும் நம்பத்தகுந்த வெளிப்புற ஆதாரங்கள் ஆகியவற்றையும் இணைத்து உருவாக்கப்பட்ட இந்த அணுகுமுறை, இந்த அறிக்கை மிக தேடல் இருந்திருக்கின்றது. பலரோடு உரையாடி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 27 பேர் பெரும் சாட்சியங்களை வழங்கி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த 27 பேரிடமும் தாங்கள் இந்த விடயங்களை பெறுகின்ற போது ஏற்பட்ட சிரமத்தையும் அந்த அறிக்கையிலே அவர்கள் மேற்கோள் காட்டி இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்ற போது அதில் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், குறிப்பாக இணையவழி பங்கேற்பாளர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சிரமங்கள், நேரடியாக அவதானிப்புகளுக்கான வாய்ப்புகள் குறைந்திருந்தமை, நம்பகமான இணைய பயன்பாடு இல்லாமை அல்லது இணையதளங்கள் மூலம் நுணுக்கமான அனுபவங்களை பகிர்வதில் காணப்பட்ட தயக்கம், தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள உயிர் பிழைத்தவர்கள், அதாவது இந்த யுத்தத்தின் பின்னர் உயிரோடு இருக்கக்கூடியவர்களை அணுகுவதில் சவால்கள் பலது இருந்தவற்றையும் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த அதிகாரிகள் ஒரு கட்டத்துக்கு இலங்கைக்கு செல்வதற்கு ஒரு முயற்சி எடுத்தார்கள். அதனை ரணில் விக்ரமசிங்க அரசும் தடுத்தது. அதன் பின்னர் அனுரா அரசும் தடுத்தது. இவர்கள் இலங்கைக்குள் சென்று அங்கு இடம்பெற்ற யுத்தம் தொடர்பில், அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்தவர்கள் அல்லது அந்த யுத்தத்தின் பின்னர் ஆறாத வடுக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள்
அவர்களுக்கு ஏற்பட்ட மனக்காயங்கள் தொடர்பில் எந்த ஒரு விடயமும் பதிவு செய்து விடப்படக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். அதில் ரணிலுமாக இருக்கலாம், அதன் பின்னர் வந்த அனுரவும் எந்த ஒரு விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. சூழ்நிலை பின்னணி தொடர்பிலும் அவர்கள், அதாவது இதற்கான சூழ்நிலை என்னவாக இருக்கின்றது என்று கூறுகின்ற போது, இலங்கையின் மோதல் சார் பாலியல் வன்முறைகள், நாட்டின் விரிவான அரசியல் வன்முறைகள் வரலாற்றின் பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவணப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் 1971 ஆண்டு மற்றும் 1987 தொடக்கம் 1989 ஆண்டு காலப்பகுதிகளில் நடைபெற்ற ஜனதா விமுக்தி பெரமுன, அதாவது மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி எழுச்சிக்கு திரும்பி செல்லுகின்றன. அதன் பின்னர் அரசாங்கம் புலிகள் அமைப்புடனான ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டு 1983 தொடக்கம் 2009 ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற யுத்தம் முழுவதுமே இவ்வன்முறைகள் தொடர்ந்தன. இந்த காலகட்டங்களில் மோதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும், தண்டனை விதிக்கவும், கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் பல வன்முறைகள் பரவலாகவும் திட்டமிடப்பட்ட முறையிலும் இடம்பெற்றிருந்தன. இந்த திட்டமிடப்பட்ட வன்முறைகள் என்ன வகையான நிலைப்பாடுகளில் இருந்தன என்பது தொடர்பில் மிக தெளிவான ஒரு ஆதாரங்கள் அவர்களிடம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மோதல் முடிவடைந்த பின்னரும் தண்டனையின்மை, இராணுவமயமாக்கல், இவை மிக குறிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக மதிப்புக்குரிய என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது. அரசியல்வாதிகள் இந்த விடயங்களை கொஞ்சம் கவனத்தில் இருங்கள். மாகாண சபை தேர்தல் எப்போ வரப்போகிறது, யாருடைய பதவியை யார் பறிப்பது, யாரோடு கூட்டு சேர்ந்தால் கதிரையை சூடாக்கலாம் என்கின்ற அந்த கேவலமான தன்மைகளை தவிர்த்து, இந்த மக்கள், இது தமிழ் மக்களினுடைய ஒரு வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெரும் ஆவணமாக இந்த ஆதாரம் வெளியாயிருக்கிறது. இது தொடர்பில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மோதல் முடிவடைந்த பின்னரும் தண்டனையின்மை, இராணுவமயமாக்கல், அவசரகால சட்டம் மற்றும் விசேட சட்ட சூழ்நிலைகள் பயன்பாடு, சட்ட ஆட்சியின் பல, இலங்கையில் சட்டவாட்சி இடம்பெறுவதாகத்தான் கூறப்படுகிறது. இலங்கைக்கு இறைமை இருக்கின்றது என்று கூறப்படுகிறது. ஒரு இறைமை உள்ள நாட்டில் அந்த இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சமத்துவத்தோடு நடத்தப்பட வேண்டும். தமிழ் பேசும் மக்களை அந்த நிகரான சமத்துவத்தோடு அந்த சட்டவாட்சி நடத்தவில்லை என்கின்றதும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது சட்டவாட்சியின் பலவீனம் ஆகியவற்றுடன் பால்நிலை சார் வன்முறைகளும் உட்பட்டு தொடரும். அச்சமூட்டும் அளவிலான தண்டனையின்மை, பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகள் தொடர்ந்தும் நடைபெறுவதற்கும் ஒரு சூழ்நிலையினை உருவாக்கியுள்ளது. பால்நிலை ரீதியான வன்முறை என்று அவர்கள் குறிப்பிடுவது, குறிப்பாக சொல்ல போனால் தமிழ் பேசும் மக்கள் மீது மட்டும் தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடப்படுகின்ற வன்முறைகள், அது முஸ்லிம்கள் மீதான வன்முறையாக இருக்கலாம், தமிழர்கள் மீதான வன்முறை. 2009 ஆண்டு தமிழ் சமூகத்துக்கு இடம்பெற்ற பெரும் ஒரு இன அழிப்பு, கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை. இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் அடுத்து வரக்கூடிய நடவடிக்கை திட்டங்கள் அல்லது பல தீர்மானங்கள் தகர்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது உயிர் பிழைத்தவர்களும் அவர்களை பிரதித்துவப்படுத்தவர்களும், அதாவது யுத்தத்தின் பின்னர் உயிரிழந்தவர்கள், இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், கண்காணிப்பு, அச்சுறுத்தல் மற்றும் தொந்தரவு ஆகிய நீடித்து வரும் சூழ்நிலையில் அந்த அறிக்கை விவரித்திருக்கின்றது. இன்னொரு விடயம் இருக்கலாம், இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று இலங்கை அரசாங்கம் கேட்கலாம். அதற்கும் அந்த அறிக்கை கூறுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று அரசு கேட்கலாம். இது தொடர்பில் புகார் அளிப்பது மிக அரிதானதாக இருப்பதோடு ஆழமான களங்கம் மற்றும் பயனுள்ள நிவாரண வழிமுறைகளை பெரிதும் இல்லாத நிலை இது தொடர்வதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த விடயங்களோடு தொடர்பானவர்கள், இந்த விடயத்துக்கு காரணமானவர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் சவேந்திர சில்வாவை பார்த்தீர்கள் என்றால் அந்த அவருடைய படையணிதான் அங்கு காணாமலாக்கப்பட்டோருக்கான மிக பிரதானமான ஒப்படைத்தவர்களை சவேந்திர சில்வாவிடம் ஒப்படைத்தோம் என்று அந்த காணாமல் போன உறவுகளின் தாய் கூறுகின்றார், மனைவி கூறுகின்றார். அப்பாவை இந்த இராணுவ தளபதியிடம் அல்லது இவருடைய ஆட்களிடம் தான் கொடுத்தோம் என்று பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் கூறுகிறார்கள். அவர்கள் தொடர்பில் எல்லாம் எந்த ஒரு பொறிமுறையும் கையாளப்படாமை இந்த அறிக்கையின் கடும் சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சர்வதேச சட்டத்திலும் இலங்கையின் உள்நாட்டு சட்ட கட்டமைப்பிலும் மோதல் சார் பாலியல் வன்முறைகளுக்கான நிலைமைகள் தொடர்பிலும் இந்த அறிக்கை கூறுகின்றது. மோதல் சூழ்நிலையில் நிகழும் இந்த பாலியல் வன்முறை என்று கூறுவதென்ற போது உடல் ரீதியான, உள ரீதியான மற்றும் அவர்களுக்கான சித்திரவதைகள், இறந்த பின்னர் அந்த உடல் ஒன்றுக்கு ஏற்படுகின்ற நிலைமைகள் தொடர்பிலும் கூறப்படுகிறது. சரணடைய வந்தவர்கள் தொடர்பில் இடம்பெற்ற சம்பவங்கள், சரணடைதலின் போது நடந்து கொள்ளப்பட்ட முறைகளும் கூட இங்கு அவதானிக்கப்படுகின்றது. மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாக அமையக்கூடும் பல சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் உறுதிப்பாட்டின் கீழ் இவ்வகை மீறல்கள் தொடர்ந்தும் விசாரிக்கப்படவும் வழக்கு தொடரவும்
மேலும் உயிர் பிழைத்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் இலங்கை சட்ட ரீதியாக பிணைக்கப்படும். இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு பதிலும் இல்லை. இன்று 11 மாணவர்கள் கடத்தல், 5 மாணவர்கள் படுகொலை, அதே போன்று பல படுகொலைகள். கத்தோலிக்க தேவாலயத்துக்குள் மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம், கொழும்பிலே மகேஸ்வரன், கொழும்பு பெரும் பாதுகாப்பு வலயத்திலே மாமனிதர் ரவிராஜ், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசன், இது பலருடைய மாமனிதர் அரிநாயகம் சந்திரநேரு, இவ்வாறு பலருடைய படுகொலைகள் அடுக்கடுக்காக இடம்பெற்றிருக்கின்றது. பல தேவாலயங்கள் மீதான எந்த வகையில் எதற்கு இலங்கையில் நிவாரணம் இடம்பெற்றிருக்கிறது? இதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, இலங்கை அரசாங்கம் இது தொடர்பில் விசாரணைகளை முன்கொண்டு செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இலங்கை அரசாங்கத்திடம் இலங்கை அரசாங்கம் சர்வதேச ரீதியான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் பார்க்க வேண்டியதான் மிஞ்சிருக்கிறது. மோதல் சார் பாலியல் வன்முறைகள் குறித்து நேரடியாக கையாளும் தனித்தும் சட்ட விதிகள் இலங்கையில் இல்லாது மோதல் இடம்பெறுகின்ற பகுதி காணாமலாக்கப்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு விசாரணை என்று பாதிக்கப்பட்ட தரப்பு கூறுகிறது. சவேந்திர சில்வா விசாரிக்க முடியாது என்றால் அந்த நாட்டில் சட்டவாட்சி செயலிழந்திருக்கின்றது, நீதித்துறையை பலவீனப்படுத்தி இருக்கின்றது என்றுதான் அதில் அர்த்தம் கூட வேண்டியிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இலங்கையில் எழுதப்படாத சட்டம் இராணுவத்தினரை நீதிமன்றத்தில் தண்டிப்பது என்பது மிக மிக அரிதாக இருக்கின்றது. அவ்வாறு தண்டிப்பதற்கு சென்றாலும் ரயிலட் பார் முறையில் சென்று அவர்கள் விடுதலை பெற்று விடுவார்கள். அதற்கு சிறந்த உதாரணங்களுக்கு ரவிராஜ் விவகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். தற்போதுள்ள சட்டங்கள் பொதுவாக குற்றவியல் மற்றும் அரசியலமைப்பு சட்ட ஏற்பாடுகள் மட்டுமே சார்ந்தன. அதனால் குறிப்பாக ஆண்கள் மற்றும் சமூகத்தைச் சேர்ந்த உயிர் பிழைத்தவருடன் அனுபவங்களை பெரும்பாலும் அங்கீகரிக்கின்ற வகையில் அந்த இவர்களுக்கான அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் தீர்வு என்பது இலங்கையில் இல்லை என்று இந்த அறிக்கை மிக மிக அழுத்தமாக கூறியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் வரலாற்றில் இலங்கை தொடர்பிலும் அதே நேரம் அனுரகுமார் அரசுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையிலும் அனுரவை சவாலுக்குட்படுத்தி வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. உயிர் பிழைத்தோர், அதாவது உயிரோடு இருக்கக்கூடியவர்களின் கருத்துப்படி மோதலின் போதும் அதன் பின்னரும் வீடுகளிலும் சோதனை சாவடிகளிலும் தடுத்து வைக்கப்படும் மையங்களிலும் இடம்பெற்ற வாய்ப்பு சார்ந்த மற்றும் அடிப்படையிலான மற்றும் நிவாரணம் சார்ந்த பல வகைப்பட்ட பாலியல் வன்முறைகள் பரந்துபட்ட தன்மையினை உயிர் பிழைத்தவர், அதாவது உயிரோடு இருப்பவர்கள் விவரித்திருக்கிறார்கள். பல்வேறு காலகட்டங்களிலும் இடங்களிலும் குற்றம் புரிந்தவர்கள் ஒரே மாதிரியான தொடர்ச்சியாக காட்டியதுடன் இது தனித்தனி சம்பவங்கள் எல்லாம் மாறாக ஆதிக்கத்தினையும் கட்டுப்பாடுகளை நிறுவும் நோக்கில் ஒருங்கிணைக்கப்பட்ட நடைமுறையை பிரதிபலிக்கின்றது என்பது உயிர் தப்பியவர்களின் சாட்சியங்களாக இருக்கின்றன. அதே வேளையில் அவர்கள் கூறுகின்ற இன்னும் ஒரு விடயமாக இருப்பது, மீறல்களை புகார் செய்ய முயற்சிக்கும் போது கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தரப்புக்கு எதிராக புகார்கள் சொல்லும் போது மிக பெரும் நெருக்கடியை சந்திக்கின்றார்கள். பெரும்பாலும் ரகசியத்தன்மையற்ற வினோதமான சூழ்நிலை இலங்கையில் நீடிக்கின்றது. மொழி தடைகள், பதிவுகள், துல்லியமான நிதானமான விசாரணைகள் முடிவுகளையும் பாதிக்கின்றன. மேலும் வரையறுக்கப்பட்ட நீதி மருத்துவ வளங்களினால் மருத்துவ ஆதாரங்கள் இல்லாத நிலை அவர்களது வழக்குகளை மேலும் பலவீனப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இச்சவால்களால் நீதித்துறை மற்றும் நிர்வாகத்தின் உணர்வின்மை, அதே நேரத்தில் துன்புறுத்தல்களை மேற்கொண்ட அதிகாரிகளிடம் பழிவாங்கல் எனும் உண்மையான அச்சத்தால், அதாவது இந்த துன்புறுத்தல்களை வழங்குகிறவர்கள் வேறு ஒரு விதத்திலும் அவர்கள் அந்த துன்புறுத்தலை வழங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. 2018 ஆண்டு இழப்பீட்டுக்கான அலுவலகம் இருந்த போதிலும் தங்களுக்கு எந்த விதமான இழப்பீடுகளும் வழங்கவில்லை என உயிர் பிழைத்தவர்கள் அனைத்து ஆலோசனைகளிலும் பெரும்பாலாக தெரிவித்திருக்கின்றார்கள். அனைத்து ஐக்கிய நாடுகள் சபை கூட்டமாக இருக்கலாம் அல்லது சந்திப்புகளிலும் போதும் வெளிப்படுது சமூகத்தில் இருந்து ஆழ்ந்த தனிமை, வறுமை மற்றும் உளவியல் அல்லது சமூக ஆதரவின்மை ஆகியவற்றை அனுபவித்த பெரும்பாலானோர் விவரித்திருக்கின்றார்கள். இப்போது இழப்பீட்டுக்கான அலுவலகம் என்று கூறினால் இலங்கை அரசாங்கம் நாங்கள் அதற்கான பணத்தை தயார்படுத்தி விட்டோம், பணம் மக்கள் பெறுகிறார்கள். அவர்கள் கேட்பது இழப்பீட்டுக்கான அலுவலகத்தினூடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் என்றும் போது அவர்களிடம் கையளிக்கப்பட்ட உறவுகள் எங்கே, கையளிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் என்ன ரீதியான சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? இலங்கை அரசாங்கம் கூறுவது போன்று ஒரு உயிருக்கு 2.5 லட்சம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. அது மட்டுமல்லாது பொறுப்பு கூறுதல் குறித்து பார்வையாளர் தனிப்பட்ட நிலைப்பாடுகளும் வெளிப்பட்டிருக்கின்றன. OHCHR மேற்கொண்ட ஆலோசனைகள் தண்டனையின்மை தவிர்க்க முடியாத ஒன்று எனவும் ஆழமான நம்பிக்கை நிலவுவதை வெளிப்படுத்துகின்றன. இது பல தசாப்தங்களாக நீடித்த அமைப்பு ரீதியான செயலிழப்பு நிறுவனமான மறுப்பு மூலம் உருவாகிறது. இது தொடர்ச்சியாக இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இது ஒரு புதிய விடயம் இல்லை என்று கூறப்படும். உயிர் பிழைத்தவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச நீதித்துறைகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கையினத்தை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகிறது. அதாவது நீதித்துறைக்கு போறதுக்கு
இலங்கையில சட்டமாதிப திணைக்களம் சரியான சட்ட ஏற்பாடுகளை செய்யல. இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஜோசப் ராஜசிங்கம் வழக்கு சட்டமாதிப திணைக்களத்தால முன்கொண்டு செல்லப்பட்டது. 11 மாணவர் கடத்தல், 5 மாணவர் படுகொலை சட்டமாதிப திணைக்களத்தால நல்லாட்சி காலத்துல கொண்டு செல்லப்பட்டது. கோட்டபாய ராஜபக்ச அதை ரிவைஸ் பண்ற. இப்ப இருக்கிற அனுர் அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படி என்றால் நீதித்துறை மீது எப்படி இந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம், தேசிய மற்றும் சர்வதேச நீதிமுறையிலும் ஆழ்ந்த நம்பிக்கையினத்தை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகின்றன. மிக முக்கியமான ஒரு வரி சர்வதேச அளவிலே முக்கியம் பெற்றிருக்கின்றது. நீதித்துறை தொடர்பில் கடுமையான எச்சரிக்கை அல்லது கடுமையான நிலைப்பாட்டை சர்வதேசம் வெளிப்படுத்தி இருக்கின்றது. பலருக்கு இலங்கை நீதித்துறை என்பது நீதி வழங்கும் பாதையாக அல்லாது மாறாக குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கும் ஒரு இயந்திரமாகவே தோன்றியது. ஆண்டாண்டு காலமாக நீடித்ததாக நிறுத்தப்பட்ட அல்லது தோல்வியடைந்த வழக்குகள் உயிரிழந்தவர்களை உணர்வுபூர்வமாக சோர்வடைய செய்துள்ளது, கோபமடைய செய்துள்ளது. அவர்களின் உறவுகளுக்கு முறையான தீர்வுகள் வழங்கப்படவில்லை. பொறுப்பு கூறலானது அடைய முடியாத ஒன்று எனும் உணர்வை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. இலங்கையின் நீதித்துறை மீது முழுமையான நம்பிக்கை இல்லை என்று நாம் கூறவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையில் இலங்கைக்கான பொறுப்பு கூறல் திட்டத்தை வழிநடத்தக்கூடிய குழுவினருடைய பரிந்துரையில் இந்த விடயம் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது அங்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது, மௌனம், அச்சம் மற்றும் தீராத மன அழுத்தம் காரணமாக சமூகங்கள் சிதைவடைந்தவாறே இருக்கின்றன. காணாமல் போன வழக்கு முல்லைத்தீவில் இடம்பெறுகிறது. சட்டத்தரணிகள் ஆஜராகிறார்கள். அரசினுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இருப்பினும் சில உயிரிழந்தவர்கள் தங்களது சொந்த வழக்குகளுக்காக இல்லாவிட்டாலும் விரிவான அளவிலான பொறுப்பு கூறலாவது மரியாதையை மீட்டெடுக்கவும் மறுதளிப்பை சவாலிடவும் தண்டனை சூழ்நிலையில் முறியடிக்கவும் உதவும் என்று வலியுறுத்துகின்றனர். தனிப்பட்ட ரீதியில் நம்பிக்கை இழந்திருந்தாலும் குற்றம் புரிந்தவர்களை பரந்தளவில் பொறுப்பேற்க செய்வது சமூக மனப்பான்மைகளை மாற்றி பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அங்கீகாரம், அதாவது குற்றம் செய்தவர்களை தண்டியுங்கள் என்று மனித உரிமைகள் ஆணையாளர் அறிக்கை கேட்கின்றது. ஆனால் அது எந்த அளவில் சாத்தியம் என்று இலங்கையில் தெரியாது. காரணம், குற்றச்சாட்டுகள் அனைத்தோடு தொடர்பானவர்கள் பாதுகாப்பு படையினர், அதே போன்று ஆயுத குழுக்கள், அதே போன்று ஒற்றர்களாக இருக்கக்கூடியவர்கள். இலங்கையின் மோதல்சார் பாலியல் வன்முறை பரவலாகவும் முறைப்பாடாகவும் இன்னும் தீர்க்கப்படாத தோல்விகளாக ஊக்குவிக்கப்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் அமைப்பு மற்றும் பிற தரப்பு மீண்டும் மீண்டும் பரிந்துரைக்கின்ற வழங்கியிருக்கின்ற போதிலும் அர்த்தமுள்ள சீர்திருத்தங்கள் இன்னும் அமுல்படுத்தப்படவில்லை. உயிரோடு இருப்பவர்கள் மௌனமாகவே துன்பத்தினை அனுபவித்து வருகின்றார்கள். உயிரோடு இருப்பவர்கள் நித்தம் மௌனத்தோடு தான் துன்பத்தை அனுபவித்து வருகிறார். அரச படைகள் மற்றும் பிறரால் மேற்கொள்ளப்பட்ட, பிறரால் என்றால் இந்த ஒட்டுக்குழுக்கள் அல்லது தமிழ் ஆயுத குழுக்களால் மேற்கொள்ளப்பட்ட கடந்த கால பாலியல் வன்முறைகளை பொது வழியில் அங்கீகரித்து உத்தியோகபூர்வமாக மன்னிப்பை வெளியிட்டு பாதுகாப்புத்துறை, நீதித்துறை மற்றும் சட்ட கட்டமைப்புகள் முழுவதும் உயிரோடு இருப்பவர்களை மையமாக கொண்ட திருத்தங்களை அமல்படுத்தி ஒரு சுயாதீன வழக்கு தொடரல் அலுவலகத்தை நிறுவி உளவியல் மற்றும் சமூக ஆதரவுக்கான அணுகலை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையிலே அவர்கள் கூறுகின்ற போது உடனடியாக இந்த விடயத்தை கரிசனை வாய்ப்பே இல்லை. இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்களுக்கான அநீதி, இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு என்பதில்லை. அதே போன்று அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார்கள். உடனடி மற்றும் தெளிவான நடவடிக்கைகளை இலங்கை அரசு எடுக்க வேண்டும். இதுவரை காலமும் நிலவி வரும் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகளை மாற்றி அரசின் சர்வதேச சட்ட பொறிமுறைகளை நிறைவேற்றுவதற்கான திடமான முன்னேற்றத்தை காட்ட உண்மையான அரசியல் மன உறுதி வேண்டும் என்று, அதாவது அனுரவுக்கு கூறப்படுகிறது. மோதல் பாலியல் வன்முறைகளை எதிர்கொள்வது ஒரு சட்ட பொறுப்பு மட்டுமன்றி ஒரு நெறிமுறை கட்டாயமாகும். உயிரிழந்தவர்களின் மரியாதையினை மீட்டெடுத்து இலங்கையில் நிலையான அமைதி, உண்மையில் இலங்கையில் நிலையான அமைதி, இலங்கை முன்னேற வேண்டும் என்றால் 2009 ஆண்டு தமிழ் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு பொறுப்பு கூறலை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அது உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாது இந்த அரசாங்கம் பொறுப்பு கூறலுக்கான முழுமையான உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை உடனடியாக தூசு தட்ட வேண்டும். எல்லோரும் இலங்கையர், மன்னிப்போம் மறப்போம் என்று இந்த அனுரகுமார திசாநாயக்க தொடர்ச்சியாக இந்த வண்டில் விடுற கதையை விட்டு கொண்டிருந்தார் என்றால்
அது அவருடைய அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்காது என்பது மட்டும்தான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக இந்த அறிக்கை அனுராகுமார் அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறான சவால்களை அனுர சந்திக்க போகின்றார், இவ்வாறான வகையில் இதனை எதிர்கொள்ளப் போகிறார் என்றெல்லாம் இனிவரப்போகின்ற நாட்களில் பார்க்கலாம். இன்றைய அறிக்கை இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிக்கை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையாக இருக்கின்றது. இலங்கையின் படையினரை கடுமையாக சாடி இருக்கக்கூடிய ஐநாவினுடைய ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் எதிர்பாராத நேரத்தில் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கின்றமைதான் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு வெளிவிவகார அமைச்சின் பதில் என்ன, இலங்கை அரசின் பதில், சர்வதேச நாடுகளின் நிலைப்பாடுகள் எல்லாம் இனி வரப்போகின்ற நாட்களில் பார்க்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.